சட்டசபையில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணன் ரகுபதி அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புறாங்க சட்டசபையில் இன்று. மகளிர் உரிமை தொகை வாங்கும் ஒவ்வொரு குடும்பத்திலுமே நீங்கள் வங்கி கணக்கில் மகளிர் உரிமை செலுத்தும் பொழுது நினைவில் முதல்ல வரது யாருன்னா முன்னாள் முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவருமான கே ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தமிழக கட்சி கழகத்துடைய அமைச்சரும் நிதி அமைச்சருமான மரி வில்சன் என்ன சொல்கிறாருன்னா, 1,28,039 ரூபா நீங்கள் கடன் வச்சுட்டு போயிட்டீங்க, தனிநபர் கடன் வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்றாரு. இப்போது கிட்டத்தட்ட நீங்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு ஆண்டு காலம் தான் இருக்குது. ஒரு ஆண்டு காலமே இன்னும் கடக்கல. கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டு காலம் வந்து நிறைவடைய போகுது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட இப்போவே நீங்கள் 20,000 கோடி கடன் வாங்கிட்டீங்க. 60 நாட்கள்லேயே நீங்கள் 20,000 கோடி கடன் வாங்கிட்டீங்க. இப்போ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பட்ஜெட் தாக்கலில் கிட்டத்தட்ட 1,73,000 கோடி கடன் பெற்றுக்கு தமிழக கட்சி கிடக்கும். இன்னும் பெறலை, அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுருக்கு. இப்போவே நீங்கள் ஒரு ஆண்டுக்கே நீங்கள் இவ்வளோ கடன் வாங்கினா கிட்டத்தட்ட இன்னும் 4 ஆண்டு காலம் மீதி இருக்குது. அந்த 4 ஆண்டு காலத்தில் எவ்வளவு கடன் வாங்குவீங்க? அப்போது தனி மனித கடன் கிட்டத்தட்ட 2,4 லட்சம் ஒவ்வொருடைய தனி மனிதருடைய கடனாக நிர்ணயிக்குமா இல்லையா? எங்களுடைய கேள்வி அதுதான். இப்போது 2031 தமிழக கட்சி கழகம் ஆட்சி அமைக்கலை. இது திமுகவோ இல்லை அதிமுகவோ ஆட்சி அமைக்கின்ற பொழுது அந்த கடன் சுமை கான வட்டியை கட்டுமா கட்டாதா? எங்களுடைய கேள்வி அதுதான். இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2,4 லட்சம் ரூபாய் நீங்கள் தனி மனித கடன் வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையில் வந்து விமர்சனத்தை வைக்க முடியுமா? இது திமுகவோ இல்லை அதிமுகவோ விமர்சனங்களை வைக்க முடியுமா? யார் ஆட்சிக்கு வந்தாலும் கடன் பெறாமல் ஆட்சியை நடத்த முடியாது. அது எந்த கொம்பனாக இருந்தாலும் ஆட்சியை கடன் பெறாமல் என்னுடைய நாட்டில் வர வருமானத்தை வச்சு என்னால் ரன் பண்ண முடியும்னு சொல்கிறேன். யாருக்குமே தெம்பு திராணி கிடையாதுன்ற நான். சும்மா எதுக்கு எடுத்தாலும் திமுக. உங்களுக்கு என்னன்னா, திமுக பல ஆண்டு காலமாக ஆட்சி அமைச்சிருக்கு, அதே போல் அதிமுகவும் பல ஆண்டு காலமாக ஆட்சி அமைச்சிருக்கு. அதனுடைய வன்மத்தை நீங்கள் இதில் கக்குறீங்க, வேற ஒன்றுமே இல்லை.